ஐஷா இங்கே பார்த்தே இப்போ இந்த சாங் தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஆமாம், இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஃபோனுன்ற விஷயத்தில் மட்டும் இந்த பிள்ளைகள் நல்லா ஒன்றா உட்காந்து நல்லா வாய் இழிச்சு இழிச்சு பார்த்துட்ருக்குங்க. அது ஏதாவது வேலை கொடுத்தோன்னா அப்படியே நான் பண்ணலை நீ பண்ணலை அப்படின்ட்டு சண்டை போடுவாளுங்க. நித்யா, நீ 10வது தானே படிக்க போகிற. இன்னும் 5 நாளில் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு புக்கு எடுத்து நீ படிச்சிருக்கே. எப்போ பார்த்தாலும் இந்த ஃபோனில் என்னதான் அப்படி கட்டிட்டு அழுகிறியோ தெரியல. நான் சும்மா கொஞ்சம் நேரம் தாம்மா பார்த்துட்ருக்கேன். ஏம்மா? அது மாதிரி கொஞ்சம் நேரம் புக்கை எடுத்து படித்தா உனக்கு என்ன குறைஞ்சா போயிடும்? ஆமாம், நான் சாயந்தரம் உட்காந்து படிக்கிறேம்மா. நான் கண்டிப்பாக உட்காந்து படிப்பேன். எது உன் தம்பிங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாம் படத்துக்கு போவோம். அப்புறம் நீ எப்படி உட்காந்து படிப்ப? ஒழுங்காக இப்போ எடுத்து வச்சுட்டு உட்காந்து படிக்கிறேன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. அவன் மட்டும் படிக்கட்டும், நம்ம நல்லா ஜாலியாக ஃபோன் நோண்டலாம். ஐஸ்வர்யா, உன்னையும் தான் சொல்கிறேன். நீயும் போய் புக் எடுத்து வச்சு படி. உனக்கு இன்னும் 1 மாதம் லீவ் இருக்குன்றதுக்காக அப்படியே ஆடி தெரியாது. போய் உட்காந்து படிப்போ. அடுனா 1 வருஷம் தான், அடுத்து போனால் 10th. ஒழுங்காக உட்காந்து படிக்கிற வேலையை பாரு. எனக்கு தான் இன்னும் நிறைய நாள் லீவ் இருக்குல்ல. நான் அப்போ உட்காந்து படிச்சுக்கிறேம்மா ப்ளீஸ்மா. நான் இப்போ கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறேம்மா ப்ளீஸ்மா. இப்போ என் கையில் என்ன இருக்குன்னு பார்க்குறியா? இன்னும் 5 நிமிஷம் தான். 2 பேர் புக் எடுத்து படிக்கலன்னு வைய வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவேன் அடிச்சு. இந்த போய் புக் எடுத்து ஒழுங்காக படிக்கிற வேலையை பாருங்கள், போங்க. 9வது 10வது வந்தாச்சு, இன்னும் டிவி ஃபோனு. மரியாதை போய் உட்காந்து படிங்க, போங்க. 2 பேர் ஆளுக்கு தனித்தனி ரூமில் உட்காந்து படிங்க, இல்லைன்னா சண்டை வந்து உங்களுக்கு மாற முடியாது. போங்க. என்னடி முறைக்கிறீங்க? போங்க. சரிம்மா. இப்போதைக்கு இந்த சயின்ஸை தான் எடுத்து படிக்கணும். சரி, சும்மாத்துக்கு படிப்போம். ஐயோ, இந்த பேரகிராஃப் கொஸ்டின்லாம் படித்தாலே லீவே போயிடும். அவள் 10th அப்போ படிக்கிறது தெரியல. அப்போ 9th தானே போகிறேன். இப்போவே ஏன் நான் உட்காந்து படிக்கணும்? கடவுளே, இந்த புக்கை பார்த்தாவே எனக்கு தலையெல்லாம் சுற்றுது. 2 பேரும் படிப்பாளுங்களா இல்லை ஃபோன் ஒன்றுவாளுங்களா? நம்ம இதுக்கும் நைஸாக போய் பார்த்துட்டு வந்துடலாம். இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன், இனர்ஷியா ஆஃப் ஃபோர்ஸ். பரவாயில்ல பரவாயில்ல, பிள்ளை உட்காந்து நல்லதாக படிச்சுட்ருக்கு. இந்த ஐஸாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். இவளும் நல்லா தான் படிக்கிறா. சரி, நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம். அவங்க வாட்டு படிக்கட்டு உட்காந்து. லக்ஷ்மி, லக்ஷ்மி. என்னங்க, என்ன அதுக்குள்ளே வந்துட்டீங்க? பசங்களா நல்லா இருக்கீங்களா? மேகமா நல்லா இருக்கியா? சரிடா, எல்லாரும் உட்காருங்க. சரி, நான் அப்படியே ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன். இருங்க, சாப்பிட்டுட்டு போகலாம். ஆமாம், நித்யாவும் ஐஸ்வர்யாவும் எங்க? அவங்க 2 பேரும் உள்ளே படிச்சுட்டு இருக்காங்க. சரி, நான் அப்போ கிளம்புறேன் லக்ஷ்மி. கிளம்புற பசங்களா? லக்ஷ்மி, நீ பசங்கக்கிட்டே சொல்லிடு. சரி, போயிட்டு வாங்க.